ரீசெண்டா இந்த ஷூ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்ததுன்னு வாங்கினேன். 390க்கு வொர்த்தான்னு கேட்டா வொர்த்து தான். பட் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நல்ல ஷூவாவே வாங்கிக்கோங்க. என்னதான் வீட்ல பிரியாணி சொன்னாலும் நமக்கு எப்பவுமே சிக்கன் தான். அதுவும் இல்லாம லேட்டா எழுந்ததால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் முன்னாடி உங்ககிட்ட லோட்டஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். எங்கேயுமே விதை கிடைக்கல. சரி செடியா வாங்கலாம்னு 600 ரூபாய் சொல்றான். நம்ம பட்ஜெட் செட் ஆகாதுன்னு வந்துட்டேன். சரி செடி தான் வாங்க முடியலன்னு முட்டை வாங்கலாம்னு வந்தா 7 ரூபாய்க்கு இருந்த முட்டை 5 ரூபாய்க்கு வந்துச்சு. சரி 10க்கு 20 முட்டையா வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ரெடி பண்ணிட்டு நல்லா ஹை ப்ரோட்டீன் மீல சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு பீச்சுக்கு போலான்னு கிளம்புன தியாகு கால் பண்ணாரு. நம்ம ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு புதுசா கட்டின மணல் லேக்குக்கு தான் வந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, லேக்கு செம்மையா இருந்தது. போட்டிங் கூட இருக்கு இந்த லேக்ல. அப்படியே மணலி லேக்ல இருந்து மாதவரம் லேக்குக்கு போனோம். ஆமா, ரோட்டுக்கு இந்த சைடு மணலி லேக்கு, ரோட்டுக்கு அந்த சைடு மாதவரம் லேக்கு. மணலி லேக்கோட மாதவரம் லேக்கு கொஞ்சம் இன்னும் பெருசு. 7 மணிக்கும் எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா போட்டிங்க்கு. 30 ஏக்கர் அங்க லேக்கு. அந்த கூட்டத்துல லைன்ல இருந்து எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆவின் பார்க் வந்துட்டோம். நல்லா பாதாம் பால் குடிச்சிட்டு நேத்து சொன்னல சாட் ஜிப்ல கையை எடுத்து போட்டா ராசி பலன் பார்க்கலான்னு. சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தியாகுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். காமனான விஷயத்த தான் சாட் ஜிபிடி சொல்லுதோன்னு எனக்கு தோணுது. வேற ப்ராம்ப்ட் போட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற வழியில போலான்னு சொல்லிட்டு திகிலான ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு செகண்ட்ல லைட்டா 2 பேருக்கும் அள்ளு விட்டுச்சு. தியாகுவை வீட்டுல விட்டு நானும் வீட்டுக்கு வந்து மட்டையாயிட்டேன்.